தரமான பொருளை ஏற்றுமதி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அந்த தரமான பொருளை எங்கே சோர்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பல வகையில் நாம் தரமான பொருளை ஏற்றுமதிக்காக சோர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் சோர்சிங். டைரக்ட் சோர்சிங்னா என்ன? எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறது. எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ்னா என்ன? திருப்பூர் அப்படின்னா ஒரு பின்னல் ஆடை, ஆம்பூர் அப்படின்னா லெதர் ப்ராடக்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். சிவகாசி அச்சு தொழில். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கிளஸ்டர்ஸ் இந்தியா முழுவதுமே இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பொருளை ஏற்றுமதி பண்ண போறீங்களோ அந்த பொருளுக்கான கிளஸ்டர் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் டைரக்டாக ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி தரமான பொருளை சோர்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது, B2B போர்ட்டல்ஸ். இப்போ இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா, எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய B2B போர்ட்டல்ஸ் இருக்குது. அந்த போர்ட்டல்ஸில் பல நிறுவனங்கள் பட்டியலிட்டிருப்பாங்க. அதில் மேனுஃபேக்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க எத்தனை வருஷமா அந்த போர்ட்டலில் மெம்பராக இருக்காங்க, கஸ்டமர்ஸ்லாம் எப்படி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிட்டு ஓகே இருந்தது அப்படின்னா அவங்க கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக அவங்களோட ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் கொடுக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஃபேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. டெல்லி பிரகதி மைதானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர்ஸும் நடக்கும், டொமஸ்டிக் ட்ரேட் ஃபேர்ஸும் நடக்கும். வருஷம் பூரா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு நடக்க போகுது, அடுத்து ஒரு 5 நாள் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான அந்த ட்ரேட் ஃபேர்ஸ் நடக்கும்போது நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி என்னன்னு பார்த்து அப்போ நேரடியாக பிரகதி மைதானம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சப்ளையர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான பொருள் யார் வச்சிருக்கிறா, என்ன ரேட்டில் வாங்கலாம், சாம்பிளை கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே பார்த்து பேசி ஒரு தரமான சப்ளையரை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக நல்ல ஏற்றுமதி தரம் வாய்ந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸை சில எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்பிடா இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ், எம்பிடா, ஸ்பைசஸ் போர்டு, காயர் போர்டு, இவங்கெல்லாம் இவங்க கையில் நிறைய சப்ளையர்ஸ் லிஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க மூலயமா கூட நாம் பக்காவாக ஒரு அருமையான குவாலிட்டி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சப்ளையரை சூஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட கரெக்டான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நாமளே SGS அல்லது இன்டர்டெக் மாதிரியான நிறுவனங்களை வச்சு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 1-2 டைம் பண்ணிட்டோம், அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நாம டைரெக்டாக கூட அவங்க கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி அப்படின்றத ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியம். அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்தந்த மாதிரியான வழிகளில் நாம கரெக்டான சப்ளையர் கண்டுபிடிக்க முடியும்.